முதல்வரை சந்திச்சு அவர் வந்ததுக்கு பிறகுதான், அங்க வெளியில வந்ததுக்கு பிறகுதான் விஜய் அவர்களை வந்து விமர்சிச்சு பேசுறதா இருக்கட்டும், தாவேக்காவை பயங்கர ரொம்ப அணில் என்று சொல்றது, ரொம்ப கீழ்த்தரமா விமர்சிக்கிறது, அந்த வேலைகள்லாம் அங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப அணில் அணில் என்று சொல்லுவது எதற்காக? புராண இதிகாசங்களின்படி அணில் ராமருக்கு எவ்வளவு உதவி செஞ்சிச்சுங்கிறத புழுகு மூட்டையாக புராணங்களில் எழுதி வைத்திருப்பதை நான் பார்க்க முடியும். கடலுக்குள்ள போய் நனைக்குமா, கரையில் உருளுமா, ஒட்டி இருக்கிற மணலை ராமருக்காக ரோடு போட்ட கதைகள்லாம் நம்மகிட்ட விட்டானுங்க கதை கட்டி. இவங்க அணில் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தாவேக்கா இல்லை. இல்லை, இப்போ தாவேக்கா தரப்புல இருந்து சில பேர் பேசும்போது சொல்றாங்க, அந்த அணிலை அணிப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பிள்ளைன்னு சொன்னாங்கன்னா தென்னம்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அணிப்பிள்ளையா இருக்கிறது சந்தோஷம் தான். அணில் ராமாயணத்துல கூட குறிப்பிட்டிருக்கும் போது உதவியா இருந்தது ஒரு விஷயம். எனக்கு அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்போது இவங்க அணில்னு சொல்லி விமர்சிக்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் என்ன புள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு தாவேக்கா தொண்டர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை, மிகச்சிறந்த அறிவாளிகளும் அந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய வகையில் பெரும் சிந்தனையாளர்களும் இருக்கிறார்கள்.